திருச்சி மாவட்டம் மண்ணச்சநல்லூரை அடுத்துள்ள சிறுகாம்பூரை சேர்ந்தவர்தான் ரவிக்குமார். இவருடைய மனைவிதான் சுமதி, வயது 42. சலவை தொழிலாளியான சிவகுமாருக்கு உடல்நிலை பாதிக்கப்பட்டது. இதனால் அவருடைய மனைவியான சுமதி தான் திருச்சியில் உள்ள ஒரு ஜவுளி கடைக்கு வேலைக்கு சென்று வந்துள்ளார். இந்த நிலையில்தான் வால்மால் பாளையத்தை சேர்ந்த மாரிமுத்து என்ற கொத்தனாருடன் சுமதிக்கு செல்போன் மூலமாக தொடர்பு ஏற்பட்டுள்ளது. இது நாளடைவில் கள்ளத்தொடர்பாக மாறியுள்ளது. கள்ளத்தொடர்பில் இருவரும் பல்வேறு இடங்களில் சுற்றி திரிந்தும் உள்ளனர். இது சுமதியின் உறவினர்களுக்கு தெரிய வரவே அவர்கள் சுமதியை கண்டித்தும் உள்ளனர். இதனால் சுமதி மாரிமுத்துவிடம் கள்ளத்தொடர்பை துண்டித்துக் கொள்ளலாம் என கூறியுள்ளார். அதன் பின்னர் மாரிமுத்து சுமதியை பார்க்க வந்தபோது அவர் பேசவில்லை. மேலும் மாரிமுத்துவின் செல்போன் அழைப்பையும் அவர் ஏற்கவில்லை. கள்ளக்காதலி திடீரென தொடர்பை துண்டித்து கொண்டதை மாரிமுத்துவால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. சுமதியிடம் நேரில் வந்து உல்லாசத்திற்கு அழைத்த போதும் சுமதி செல்ல மறுத்துவிட்டதாக கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த மாரிமுத்து சிறுகாம்பூர் பேருந்து நிலையத்தில் கத்தியுடன் காத்திருந்துள்ளார். இந்நிலையில்தான் வேலைக்கு செல்வதற்காக அங்கு வந்த சுமதியை கத்தியால் சரமாரியாக குத்தியுள்ளார். இதில் கதறி துடித்த சுமதி தப்பி ஓடி உள்ளார். ஆனால் தொடர்ந்து விரட்டிச் சென்று ஆத்திரம் தீரும் வரை மாரிமுத்து குத்தியுள்ளார். இதில் இரத்த வெள்ளத்தில் சுமதி அங்கேயே சரிந்து விழுந்துள்ளார். இதனை கண்ட பொதுமக்கள் மாரிமுத்துவை சுற்றி வளைத்து பிடித்தனர். அவரிடம் இருந்த கத்தியையும் பிடுங்கியுள்ளனர். மேலும் அவருக்கு தர்மடியும் இருந்துள்ளது. இது குறித்து வத்தாலை போலீசாருக்கு தகவலும் அளிக்கப்பட்டது. அங்கு வந்து போலீசார் இரத்தம் வெள்ளத்தில் கிடந்த சுமதியை பொதுமக்களின் உதவியுடன் மீட்டு அருகிலுள்ள மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். ஆனால் அங்கு பரிசோதனை செய்த டாக்டர்கள் அவர் கொண்டு வரும் வழியிலேயே இறந்துவிட்டதாக தெரிவித்தனர். இதனைத் தொடர்ந்து அவருடைய உடலானது திருச்சி அரசு மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காக கொண்டு செல்லப்பட்டது. பொதுமக்களால் தாக்கப்பட்ட மாரிமுத்துவை வத்தலை போலீசார் கைது செய்து விசாரணை நடத்தி வருகிறார்கள். சிறுகாம்பூர் பேருந்து நிலையத்தில் பெண்ணை ஓட விரட்டி குத்தி கொலை செய்யப்பட்ட சம்பவமானது அந்த பகுதியில் தற்போது பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியுள்ளது.